ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் டெட் அதாவது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான டெட் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். டிஆர்பிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன நம்ம வந்து தயார் நிலையில் வச்சுட்டு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இதில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வெப்சைட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். ஸோ இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் இது எல்லாமே பண்ணுவாங்க. நம்மளுடைய டீட்டெயில்ஸ் சரிங்களா, அதாவது எல்லாமே இதில் தான் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபர்தராக நாளைக்கு ரிசல்ட் வருதுனாலும் சரி, அல்லது எக்ஸாம்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் எதனாச்சும் சொன்னாங்களும் சரி, நம்மளுடைய மெயிலுக்கு அண்ட் மொபைல் நம்பருக்கு தான் மெசேஜ் வரும் சரிங்களா. அதனால் கரெக்டான இமெயில் ஐடி வச்சிங்க யூஸில் இருக்கிறது, அல்லது வந்து நியூவாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், உங்களுக்கு மெசேஜ் இதெல்லாமே வரக்கூடிய மொபைல் நம்பரை கரெக்டாக பார்த்து என்ன பண்ணுங்கள், கொடுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் மார்க் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும் சரிங்களா. பேசிக் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நியூ யூசர் சைன் அப்னு இருக்கும். ஸோ அது இதுதான் சரிங்களா. இதில் போனோன்னே நம்மளுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அது ஓடிபி வெரிஃபிகேஷன் இதெல்லாமே என்ன பண்ணும், செய்யும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மஸ்ட்டு ஹேர் ஆக்டிவ் இமெயில் ஐடி அண்டு வேலிடேட் ஓடிபி ப்ராசஸ். அதே மாதிரி மொபைல் நம்பரு அதுக்கும் ஓடிபி வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூ யூசர் சைன்அப் ஃபார்ம் அது வந்து என்ன பண்ணும், வரும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணிடும், க்ரியேட் ஆகிடும் சரிங்களா. அதை வச்சு நம்ம வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நம்ம மறுபடியும் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் போனோடனே நம்மளுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த டேஷ்போர்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸு, அதுக்கடுத்து நம்மளுடைய அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு, கேட்டகரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸு, டாக்குமெண்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறது, அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ அண்டு கன்ஃபர்மேஷன். இந்த 8 ஸ்டெப்பை நம்ம ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேமு இது எல்லாமே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் சரிங்களா அதில் கேட்கும். அதுக்கடுத்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு கரெக்டாக கொடுங்க. ஏன்னா ஒரு சில கேண்டிடேட் பார்த்திங்கன்னா நான் கம்யூனிட்டிலாம் சேஞ்ச் பண்ணி வந்துருச்சு எனது சர்டிஃபிகேட்டில் அப்படி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக பார்த்து இது வந்து செக் பண்ணி கொடுங்க. ஒன்ஸ் ஆல் த மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ் ஆர் என்டர்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் தி அப்ளிகன், த அப்ளிகன் ஷுட் கிளிக் நெக்ஸ்ட் சரிங்களா. ஒவ்வொரு இதுவும் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து என்ன கொடுக்கணும், நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ் இது வந்து கேட்கும். அதுக்கடுத்து கேண்டிடேட் மஸ்ட் ஃபில் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு சரிங்களா. இதுலேயுமே அட்ரஸ்லையுமே ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, கரண்ட் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது பர்மனெண்ட் அட்ரஸோ அதை கொடுத்து வைங்க. அதே போல் வந்து ப்ரெசென்ட் அட்ரஸ்ஸு கரண்ட்டில் எங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா அதையும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீல்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த இன்புட் ஃபீல்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கான காலத்தில் கரெக்டாக கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எல்லா டாக்குமெண்ட்டும் ஃபோட்டோ, சிக்னேச்சர், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கான கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷன். டேட் ஆஃப் பர்த்துக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம 10th மார்க் ஷீட் இந்த மாதிரி கொடுப்போம். அது ஒரு சில இது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதே கூட என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் சரிங்களா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோடிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேஜில் இருக்கும். நீங்கள் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அதில் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு வில் நாட் ரெஸ்பான்ஸ் ஃபார் டிலேடு சப்மிஷன் ஆர் இன்கம்ப்ளீட் சப்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபெயிலியர் டு அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் அஸ் பர் கிளைம் மேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் ரிசல்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் சரிங்களா. நீங்கள் சரியாக அப்டேட் பண்ணலாம் அது வந்து ரிஜெக்ஷன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நமக்கு வந்து எடிட் பட்டன்லாம் இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரீவியூ பார்த்துட்டு எடிட் பட்டனை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் எதனாச்சும் டீட்டெயில்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் இது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் இது கேட்கும் சரிங்களா. அதில் டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஓகே ஆகிடும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் சப்மிட் கிளிக்டு அண்ட் பேமெண்ட் இஸ் டன் அப்ளிகேட் வில் நாட் ஏபிள் டு சேஞ்ச் எனி ஆஃப் த டீட்டெயில்ஸ் இந்த சப்மிட்டட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா.
நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பேமெண்ட் எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா, நிறைய பேர் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பிடிஎஃபாக ஃபோனில் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் வந்து டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறப்ப பாஸ்வேர்டு இதெல்லாமே மறந்து போச்சுன்னெலாம் சொல்கிறாங்க. ஸோ லாகின் ஐடியும் அண்ட் பாஸ்வேர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், ரிசல்ட்டு பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே அதில் தான் போயிட்டு என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து தெளிவாக நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி காப்பி இதெல்லாமே எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, டீச்சர் ரெக்கமெண்ட் போர்ட் ஹேஸ் ரைட் டு கேன்சல் போஸ்ட்பான் த எக்ஸாமினேஷன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த டைம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் த்ரோ கிரவுண்ட்ஸ் அதர் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 1 by 1 என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டு ஸ்டெப்பாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை பற்றி நிறைய டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. சர்வீஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் எம்இஸ் ஐடி இதெல்லாமே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்எம்சியில் இருக்கிற அண்ட் ப்ரைவேட்டில் இருக்கிறனாலும் நமக்கு எம்இஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அதை வந்து கண்டிப்பாக ஆல் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில ஃபீல்டு வந்து பர்மனன்ட் டீச்சருக்கு, அதாவது கவர்மெண்ட்டில் ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில ஃபீல்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஃபீல்டு வந்து அதில் ஃபில் பண்ண தேவை. அந்த ரெகுலரைசேஷன் இதெல்லாமே பணி வரமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு தான் வரும், ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு வராது. சரிங்களா? ஆனால் எம்இஸ் நம்பர் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.